நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க போறேங்க. அந்த கேள்வி என்னன்னா, திமுக உருட்டிய உருட்டுகள்லே சூப்பரான உருட்டு அப்படின்னு எது நினைக்கிறீங்க? அப்படின்ற உங்களோட கருத்துக்கள நீங்க மறக்காம சொல்லணும். தம்பிக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான உருட்டு இருக்கு. சூப்பரான உருட்டு. இந்த உருட்ட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களே அசந்து போவீங்க. அப்படிப்பட்ட உருட்ட தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த உருட்டு என்னங்கிறத இந்த வீடியோல பாருங்க. நிச்சயமா உறுதியா சொல்றேன். அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடா இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்த வருஷத்துக்குள்ள மது ஒழிச்சிடறான். இதுதான் உங்க தம்பி எனக்கு பிடிச்ச முக்கியமான உருட்டு. இந்த உருட்டுக்கள் அனைத்தையும் நம்ம சேகரித்து வைக்கணும். ஏன்னா பின்னாடி வர்ற தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்னாடி வரக்கூடிய நம்ம இன்பநிதி ஐயாவும் முதலமைச்சர் ஆகும்போது இந்த உருட்ட வாய்ப்பு இருக்குது. வாங்க இன்பநிதி சார், உங்கள் தாத்தா முத்தமிழறிஞருடைய மகன் இப்படி உருட்டுறாரு இல்லையா, முதல்ல இந்த உருட்டை சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது வரைக்கும் நம்ம மக்களும் மது குடிக்கிற நிறுத்த போகிறதும் இல்லை, அதை ஒழிக்க போகிறதும் இல்லை. அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படி போய்கிட்டு இருக்குது. முதலில் இந்த மதுவை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு உருட்டுறாங்க அந்த அம்மா. கேள்வியே காணல. இதெல்லாத்தையும் தாண்டி மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துகிற திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவும் இதை பற்றி பேச போகிறதும் இல்லை. ஏம்னா கூட்டணியில் கொடுக்குற 2 சீட்டுக்கு பங்கம் வந்துடும், கூட்டணியில் கொடுக்குற 4 சீட்டு 5 சீட்டுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அளவிலே தேசிய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துங்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை பக்கம் தசதிரி போட்டு அங்கிட்டு கவனத்தை டைவெர்ட் பண்ணுறாப்புல. நம்ம தலைவருடைய உருட்டுகளிலே மிக முக்கியமான உருட்டு மது ஒழிப்பு. ஆனால் இவருக்கு ஈக்குவலாக ஒரு தலைவர் உருட்டுவார் பாருங்க, நம்ம விசிகாரர். பெரிய உருட்டது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க, அப்போ தான் விசிகா கூட்டணி வைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசி அழுத்தம் திருத்தம் இந்த சிறுத்தை குட்டிகள் கொடுத்ததுன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வந்துடும். ஏன் சிறுத்தை குட்டிகளை மிஞ்சின சக்தியாக திமுக இருக்குதே. சிறுத்தை குட்டிகளை விடவுமா திமுகக்காரங்க அவ்வளவு கட்சிக்கு விசுவாசமாக இருக்க போகிறாங்க. இன்னமும் சொல்கிறாங்க, திமுகவை எதிர்த்து திமுக தொண்டனே பேசுவான். ஆனால் சிறுத்தை குட்டிகளுடைய கட்சி சிறுத்தை குட்டிகளை எதிர்த்து அந்த கட்சி தலைவரை பற்றி எதிர்த்து பேசவே பேசாது. இது வரைக்கும் சிறுத்தை குட்டிகள் கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு எங்கள் கட்சி சரியில்லை, என் கட்சியில் நிர்வாக பொறுப்பு சரியில்லை, அவங்களுக்கு சீட்டு கேட்டால் இவங்களுக்கு போடுறாங்க, உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு சிறுத்தை குட்டி கட்சியில் எங்கேயாவது கலகம் வந்து பார்த்துருக்கீங்களா? வராது. ஏன்னா சிறுத்தை குட்டிகளோட ஒற்றுமை அதிகம். அந்த ஒற்றுமையோடு ஒன்றா சேர்ந்து நாங்கள் மதுவை தமிழகத்தில் முதல்ல ஒழிப்போங்க அப்படின்னு நம்ம தலைமை பேசாது. ஏன் 2 சீட்டு 5 சீட்டு உள்ளாட்சியில் கொஞ்சம் இடஒதுக்கீடு, அவ்வளோதான். நோக்கம் சீட்டு பிச்சை என்றால் மக்களுக்கான சேவை எப்படி செய்வது? அந்த விஷயத்தை சிறுத்தை குட்டிகள் தான் யோசிக்கணும். இப்போ சிறுத்தை குட்டிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி மது ஒழிப்பை நாங்கள் சரி செஞ்சால் மட்டும்தான், மது ஒழிப்பு பிரச்சனையை நீங்கள் மது ஒழிப்பு எங்களுக்கு உண்மையிலே வேணும், ஆட்சியில் இருக்கிறத நீங்கள் நிறுத்தி காட்டுங்க அப்படின்னா தான் உங்களோட கூட்டணின்னு சொன்னாங்கன்னா கட்டாயம் மது ஒழிப்பு அமல்படத்தான் போகுது. நம்ம திமுக தலைவர் ஏற்கனவே நீங்கள் பேசின வாக்குறுதியை தான் செய்ய சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாலும் நடக்கத்தான் போகுது. ஆனால் 2 பேரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் மக்களிடத்தில் ஏமாற்றுவாங்க. அதிமுக ஆட்சி இருக்கிற போது திமுக போராட மது ஒழிப்புன்னு, திமுக ஆட்சி இருக்கிற போது அதிமுக போராட மது ஒழிப்புன்னு 2 பேரும் போராடி 2 கட்சியில் இருக்கிற தலைவர்களும் சாராய கம்பெனியில் வச்சுருப்பாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி டாஸ்மார்க் நிர்வாகம்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அது உருட்டுன்னு விட்டு அதை விட பெரிய உருட்டு. அது தம்பிகளுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்குறதுக்கு தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த உருட்டு. டாஸ்மார்க் நிர்வாகம் உருட்டு தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த டாஸ்மார்க் பாரில் விற்கக்கூடிய இந்த கோட்ரு 135 ரூபாய்க்கு விற்கிறான், 136 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இதை பர்ச்சேஸ் வாங்குறப்போ 10 ரூபா 35 பைசா தான் வாங்குகிறோம். மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வரி கட்டினது போக மிச்சம் கிடைக்கிறது எங்களுக்கு ₹1 தான். இந்த ₹1 நாங்கள் வாடகை கட்டவா, சம்பளம் கொடுக்கவா, கரண்ட் பில் கட்டவா, டிரைவருக்கு படிக்காசு கொடுக்கவா, லோடுமேனுக்கு படிக்காசு கொடுக்குறவா, வர்ற போகிற அதிகாரிகளுக்கு கொடுக்கவா, அமைச்சர்களுக்கு கொடுக்கவா, கட்சிக்காரனுக்கு கொடுக்கவா, நாங்கள் எதை வச்சு நிர்வாகத்தை நடத்த? ஆக டாஸ்மார்க் நிர்வாகம் கடன் வாங்கி நடத்துகிறது அப்படின்னு டாஸ்மார்க் அதிகாரி அதுக்கு மேலே ஒரு உருட்டு விட்டுறாப்புல. ஏங்க நான் பொய் சொல்லலை, சைடில் போட்டிருக்கேன், பத்திரிக்கை செய்தி ஆதாரத்தோடு தான் போட்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த நாட்டில் சாராயத்தை ஒழிச்சிருவோன்னு ஒரு பக்கமோ, சாராயத்தால் நட்டமடையுதுன்னு ஒரு பக்கமோ, சாராயத்தின் வருமானத்திலே அரசாங்கம் நடக்குன்னு சொல்லாதீங்க. அது வந்து ரொம்ப சொற்பமான வருமானம் தாங்க அப்படின்னு நிதியமைச்சர் ஒரு பக்கம் உருட்டுறதும், வருமானமே இல்லை சாராயத்தில்னு சொல்லும்போது எதுக்கு என்ன மயத்துக்கு அதை விற்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு ஆம்பளை இல்லாத நாடாத நாடு இருக்குது. சட்டமன்றத்தில் போய் ஏன்பா சாராயம் விற்றதுனால வருமானம் நடக்கலன்னு சொல்கிறேன்,
சாராயத்தால் வந்த வருமானத்தில் பட்ஜெட் போடலன்னு நிதியமைச்சர் சொல்கிறாரு, சாராயத்தை ஒழிச்சே ஆகணும்னு முதலமைச்சரும் சொல்கிறாரு, கூட்டணி கட்சிகளும் சொல்லுது. அப்போ ரெண்டை மையத்துக்கடா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி கேட்கறது ஒரு ஆம்பளை சட்டமன்றத்தில் போகலைங்க. அதுதான் வருத்தத்தக்க செயல். மது குடிப்பது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு பேசுகிற இஸ்லாமிய லீக் அமைப்புகளும் ஒரு முறை கூட சட்டமன்றத்தில் இது குறித்து தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றுங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு போகணும்னு பேசலை. ஏன்? கொடுக்குற ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு பிரச்சனை வந்துடும். கிறிஸ்து எங்களை பைபிளில் சொல்லியிருக்காரு, எங்கேயாச்சும் மது குடிங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ கிறிஸ்தவ அமைப்புகள் எங்கேயாச்சும் போர்க்கொடி தூக்கியிருக்குதா மது ஒழிப்புக்கு எதிராக? தூக்குறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போய் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி பேசுகிறாங்களா? பேசலை. நல்லா இந்த மக்களை மது அப்படின்ற அந்த விஷயத்தை வச்சு சூப்பராக ஏமாத்துறாங்க. எனக்கு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட பிடிச்ச உருட்டுனா அந்த மது ஒழிப்பு உருட்டு தான். இந்த உருட்டு போல மிகச்சிறந்த உருட்டு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் எந்த கட்சிகளுமே, மறுபடியும் இந்த வார்த்தையை அழுது தான் பதிவு செய்ய விரும்புகிறேன், தமிழகத்தின் எந்த ஒரு கட்சிகளுமே மது ஒழிப்பு கொள்கையில் இறுதியாக நின்றதே இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகம் மாறும். உலகம் மாறுதோ இல்லையோ, முதல்ல நீங்கள் மாறுங்க. அதுலேயும் குறிப்பாக ஓட்டு போடுற நீங்கள் மாறுங்க. ஆண் வாக்காளர்கள் மாறுறீங்களோ இல்லையோ, பெண் வாக்காளர்கள் மாறுங்க. தமிழகத்தின் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். அதுலேயும் வாக்கு செலுத்துகிற பெர்சன்டேஜ்லேயும் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கிற போது பெண்கள் மனதை வைத்தால் தான் மது ஒழிப்பை கொண்டு வர முடியும். அவங்க கொடுக்குற சில்லற காசுக்கு பிச்சை காசுக்கு நினச்சிட்டு வேண்டாம் ஓட்டை போட்டிங்கன்னா இப்படி தான் உங்கள் சொந்தக்காரன், உங்கள் அண்ணன், தம்பி, உங்கள் கணவன்லாம் கொடுத்துட்டு சீரழிஞ்சு கிடப்பாங்க. தலைவர் பெருமக்கள் உருட்டுறதே வாழ்க்கையாக வச்சு அது மூலம் பணம் சம்பாரிச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ டாஸ்மார்க் நிப்பாட்டிட்டா அதை நம்பி நடத்துகிற பாரு நிப்பாட்டிடும், அதை நம்பி நடத்துகிற ஹோட்டல் நிப்பாட்டிட வேண்டியிருக்கும், அதை நம்பி நடத்தக்கூடிய அடுத்தடுத்த பிஸ்னஸ் எல்லாம் நிற்கும். அப்படின்னா வருமானம் கிடைக்காது அரசியல் கட்சிகளுக்கு. அவங்க நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் திருந்தினா தான் நாடு திருந்தோம். வாக்காளர்களாக நாம் முடிவெடுக்கணும், அரசியல் கட்சிகள் முடிவெடுக்காதுங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். உருட்டுகளில் உங்களுக்கு எந்த உருட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அரசியல் கட்சி தலைவர்கள் உருட்டுன உருட்டலை அப்படிங்கிறத மறக்காமல் கருத்தில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை உடனே டெவலப் பண்ணுங்கள்.